கமல்ஹாசன், மணிரத்னம் இருவருமே தமிழ் சினிமாவில் தங்களது துறையில் பெரிய உச்சத்தை எட்டியவர்கள். இவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு தக் லைஃப் என்ற பிரம்மாண்ட படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளனர். சிம்புவும் த்ரிஷாவும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க AR ரகுமான் இசையமைத்திருக்கிறார். வெளியாக இருக்கும் நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் கன்னடம் தமிழில் இருந்து வந்தது என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். இதனால் படம் திட்டமிட்டபடி கர்நாடகாவில் 5ஆம் தேதி வெளியாக போவதில்லை. மும்பையில் தக் லைஃப் படத்தின் இந்தி வெர்ஷன் தணிக்கை செய்யப்பட்டுள்ள நிலையில் சோசியல் மீடியா விமர்சகர் உமேர் சந்து படத்தை பார்த்துள்ளார். தக் லைஃப் திரைப்படம் ஒரு கல்ட் கிளாசிக் த்ரில்லர். நடிகர்களின் பர்ஃபார்மன்ஸ்கள் எல்லாமே புல்லரிக்க வைத்துவிடும். கமல்ஹாசன் மற்றும் STR நடிப்பிலும் பவர் ஃபேக்ட் ஆக்ஷன் காட்சிகளிலும் தூள் கிளப்பிட்டாங்க. AR ரகுமான் மற்றும் மணிரத்னத்தின் டெட்லி காம்போ மீண்டும் ரசிகர்களை மிரளவிட காத்திருக்கிறது. இவ்வாறு தன்னுடைய விமர்சனத்தை கொடுத்து 5ற்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார். இதனையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தக் லைஃப் திரைப்படம் நிச்சயம் கமல்ஹாசன் மற்றும் சிம்புவுக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்க போவது உறுதியாகி உள்ளது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.